வாழ்க்கையில் உணவு உடைக்கு அடுத்தபடியாக முக்கிய தேவையாக இருக்க உறைவிடம் என்பது மனுஷங்க வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமானது. அதனால தான் சொல்லுவாங்க, எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு. அந்த வலை பெரிய மாட மாளிகையாக இருக்கலாம், இல்லை சின்ன குடிசையாக இருக்கலாம், இல்லை அதுவும் இல்லாமல் இது போல் ஒரு சின்ன கொட்டகையாக கூட இருக்கலாம். ஹாய் தம்பி. ஹாய்ண்ணா. உங்கள் பேர் என்ன? சசிதரன். இங்கே இருந்து தான் படிக்கிறீங்களா இல்லை எப்படி? இங்கே இருந்து தான் படிக்கிறேன். உங்கள் வீட்டில் இருந்தே. உங்கள் வீடை எனக்கு சுற்றி காட்ட முடியுமா? காட்டுங்க. இதான் சமையல் அறை. இது இங்க படுப்போம். உள்ள போலாமா? வாங்க. இதாங்க வீடு. இது எப்படி கரெக்டா இருக்குமா உங்களுக்கு? எங்க படுப்பீங்க கரெக்டா? இங்க படுப்போம். தரையில படுத்துக்கீங்களா? எப்படி எப்படி சில நேரம் எங்க அக்கா கட்டில போட்டு மேல படுப்பாங்க, இல்லைன்னா எங்க அப்பா படுப்பாங்க. படிக்கிறதுல எங்க படிக்கல, இங்க உட்காந்து படிப்பேன். உங்களுக்கு லைட்டு கரண்ட் இருக்க மாதிரி தெரியல. இங்க லைட் வச்சா. எந்த லைட்டு? இந்த லைட்ல வச்சு அடிப்பு படிப்போம். உங்களுக்கு இந்த தலைக்கு மேல வச்சுப்பாங்கல்ல, அந்த லைட் இல்லைன்னா கையில பிடிச்சி அடிக்கிறது. கையில பிடிச்சி அடிப்பாங்க, சார்ஜ் போட்டு ஆயிரும். இதை வச்சுதான் படிச்சுக்குவீங்களா? அணையோலையில் செய்யப்பட்ட கொட்டகை என்று சொல்லப்படுற இந்த மாதிரியான வீடுகளை விருதுநரோட சில பகுதிகளை நம்ம பார்க்க முடியும். வீடு இல்லாமல் குடிசையில் இருக்க மக்கள் ஒரு விதம்னா, தொழிலுக்காக வீட்டை விட்டு குடும்பத்தோடு இங்கே வந்து கொட்டகை போட்டு குடியிருக்கிற இந்த மக்கள் இன்னொரு ரகம். இவங்க எல்லாருமே ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள். ஆடு மேய்ச்சலை தொழிலாக கொண்ட இவங்க ஆடு மேய்ச்சலுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து விருதுநருக்கு வர்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க. வந்த இடத்துல தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக இது போல் கொட்டகை போட்டு அதையே வீடாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். நம்ம பேர் என்னங்கண்ணே? என் பேர் பணமுருகன். இப்போ இது இந்த வீடே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது குடாப்பு நாங்கள் 10-15 வருஷமா தாங்கண்ணே இருக்கோம். இதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? குடாப்புங்களா? இப்போ இதுல நிறைய தனித்தனியா போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் என்ன? இப்போ தங்கருக்கு சமையல் பண்றதுக்கு, அது சாமி மாதிரி வச்சுக்கிறது. இது வீடே ரூமா வச்சுக்கிறது. இதுல வச்சுக்கிறீங்களா? இதுல ஒரே இதுல வச்சு ரூம் வச்சுக்கிடுவாங்க. நாங்க குடாப்பு லாக்கா சாமி ரூம் வச்சுக்கிறது. நார்மலா ஒண்ணு கூரை வீடு போடுவாங்க, இல்லைன்னா ஓட்டு வீடு போடுவாங்க. இது டிஃப்ரெண்டான ஒரு வீடா இருக்கு. வசதி தக்கனதான். வசதி உள்ளவங்க டப்புக்குன்னு வீடு கட்டுவா, வசதி கட்டுவா. இது வசதி வாய்ப்பு கம்மியாக்குனால அது குடாப்புலயே தங்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆடு மேய்க்கிற இதுக்காக போடுறதுதான். ஆடு மேய்க்கிறதுனா நல்லா செல்லும்போது கூட இடம் வாங்கி வீடு கட்டுவேன். கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மி உள்ளவங்க அந்த மாதிரி குடா போட்டு தங்கிட்டு இருக்கிறது. வெயில் காலத்துல இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் அப்போ எப்படி இருக்கும்? வெயில் காலத்துல அப்போ ஆடு கடை போயிடும். நாங்க ஆம்பளை எல்லாம் காட்டுல கிடப்போம். பொம்பளை மட்டும்தான் வீட்டுல இருக்கு. இங்க இருப்பாங்க. இங்கே குடாப்புல இருக்கு. அப்படிங்களா அது பொட்டு படுத்துக்கிறது. எங்கெல்லாம் அங்க பங்குனி சித்திரை ஆடு ஆடு போட்டது மாதிரி தான் வரும். எங்க போயிருவீங்க? இங்க போய் பக்கத்துல ஆடையும் இல்லைன்னா வேற ஊருக்கு போவோம். வேற ஊருக்குன்னா ஆடை மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போயிருவீங்க? நம்ம ஆட்டை பத்தி போயிரும்ல. இங்க ஒண்ணும் இல்லைன்னா காட்டுக்கு வேற ஒரு போயிடும். அப்படிங்கும்போது அங்க கூடையெல்லாம் அங்க வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாயங்காலம் வரும். இங்க அடைஞ்சா சாயங்காலம் வருவோம். அங்க இருக்கு. இப்போ கடைக்கு போறதெல்லாம் எப்படின்னா, நீங்க பக்கத்துல போயிட்டு இருக்கீங்களா இல்லை எப்படி? கடைக்கு போறதுல நாங்க சாயங்காலம் ஆட்டை அமைச்சிட்டு தான் போவோம். போய் வாங்கிட்டு வருவோம். காலையில பொம்பளையில சும்மா இருந்தா அதை போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இப்போ இதுதான் உங்களோட கிச்சன், அடுப்படிங்களா? இது எங்க அடுப்படி. இது தூங்குற பெட்ரூம் இருக்குது. இது வெயில் காலம் மழை காலத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெயில் காலத்துல வெக்கதான் அடிக்கு. வெக்க செவக்காடு காட்டு வெக்க அடிக்கு. வெயில் காலத்துல உள்ள இருக்கவும் முடியாது. மழை காலத்துலதான் கொஞ்சம் சிறுன்னு இருக்கு. மழை காலத்துல வைக்கலாம், வெயில் காலத்துல இருக்க முடியாது. அதுவும் இல்லாம நீங்க ஒரு இந்த செடி புதர் நடந்த இடத்துக்குள்ள இப்படி போட்டிருக்கீங்க. இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை? இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் தெய்வம் தான். எங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனுஷனால என்ன இருக்கு? கரண்ட் இல்லாம நம்ம வளர்ந்து பழகிடலாம் இருக்கு. அந்த லைட்டு அதை வச்சு எடுத்துக்கிறது, சாப்பிட்டு படுக்கும்போது அமைச்சிட்டு படுக்கிறது. இல்ல நான் கேக்குறது பூச்சிகளோட தொல்லை அதிகமா இருக்கும்ல? பூச்சிகள் அவரைத்தான் செய்யுது.
வர்றது பூச்சிகள் எத்தனையோ கண்ணு திட்டுது, அடிச்சு கொண்டு போய் செல்லது, அது வாழ போயிடுது வந்துட்டு. எல்லாம் தெய்வம் தான், நம்ம ஆனா ஒண்ணும் கிடையாது. இருக்கன்னு தெய்வமே தெரிஞ்சோம்னா வாழ்றோம். நம்ம என்ன நடந்தாலும் ஆண்டவன் தான். நம்ம அவங்க இப்ப கிட்ட நான் பாம்பு முடிச்சு ஒரு வருஷமா பெற்றேன் கிடந்தேன். ஒரு 10 நாள் இருந்து தலை ஆயிடுச்சு. இந்த ஓலையெல்லாம் நீங்களே செய்வீங்களா இல்ல வாங்குவீங்களா? இல்ல நம்ம ஓலையில நாங்களே பெற்றதே வெட்டி இது அந்த ஒரு அரைவட்ட சைஸ்ல நீங்களே கரெக்டா நாங்களே செஞ்சு போடுறது, வேற வாங்குறதுலாம் இல்லை. எத்தனை பேர் தங்கிக்கலாம் இதுல? இதுல வந்து செம்ம சர்க்கரை இருக்கு, இல்லைன்னா ஒரு 5-6 பேர் இருக்கலாம். 6 பேரா? 5-6 பேர் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செம்ம சர்க்கரை இல்லைன்னா. இது ஜாமான் இல்ல, ஜாமங்கள் இல்லைன்னா. ஜாமங்கள் இருக்குல்ல, இப்ப 2-3 பேர் தான் படுக்க 3 பேர் படுத்துக்கலாம், ஒரு குடும்பம் தங்கிக்கலாம். ஆமா, அதுக்கு மேல ஆளு இருக்கு. அப்ப அதிகமா குடும்பம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, தனித்தனியா போட்டுக்குவாங்களா? அது லாக்கு லாக்கா வளர்ச்சி போட்டுக்குவோம், தனித்தனியா போட்டுக்குவாங்க.